அண்மைச் செய்தி. தலைமைச் செயலகத்தில் சி.வி. சண்முகம் ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகருடன் சந்திப்பினை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியை தேர்வு செய்துள்ளதாக சபாநாயகரிடம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். அதிமுகவில் மொத்தம் இருக்கக்கூடிய 47 சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று தங்கள் தரப்பு கடிதமாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்களோடு இணைந்து சென்று அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை தேர்வு செய்வதாக கூறியிருந்தார்கள். நேற்று தற்காலிக சபாநாயகரிடம் அந்த மனு வழங்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையிலே சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தேர்வாகியிருக்கிறார். இந்த நிலையில் தான் அவரையும் சென்று அதே போன்ற ஒரு மனுவை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். முன்னதாக இன்று காலையே செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதை ஒப்புக்கொள்வதாகவும் தற்போது கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில புதிய மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அதன் காரணமாக தமிழக சட்டப்பேரவையிலே அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை தேர்வு செய்திருப்பதாகவும் கட்சியினுடைய கொறடாவாக சி. விஜயபாஸ்கரை தேர்வு செய்திருப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 30க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய கடிதம் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி தேர்வாகி இருக்கின்றார். அவரைத்தான் சட்டப்பேரவையிலே அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு சட்டப்பேரவையிலே எழுந்து பேசியிருந்தார். அதாவது முதலமைச்சருக்கு வாழ்த்துரை வழங்க வேண்டும், அப்பொழுது கட்சிக்கு ஒருவர் என்ற விதத்தில் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். ஆனாலும் கூட எஸ்.பி. வேலுமணியும் தனியாக எழுந்து பேசினார். சட்டப்பேரவைக்கு வரும் பொழுதே 2 அணியாக தனித்தனியாக வந்தார்கள். சட்டப்பேரவைக்குள் எழுந்து பேசும் பொழுது கூட எஸ்.பி. வேலுமணிக்கும் சபாநாயகர் வாய்ப்பு வழங்கியிருந்தார். முறைப்படி கட்சிக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் பேசிய பிறகு அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டிய அவசியம் பேரவைத் தலைவருக்கு கிடையாது. என்றாலும் கூட பேரவைத் தலைவர் எஸ்.பி. வேலுமணி கைதூக்கி நானும் பேசுகின்றேன் என்று வேண்டுகோள் வைத்ததை தொடர்ந்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் பேசுவதற்கு அனுமதி வழங்கியிருந்தார். எஸ்.பி. வேலுமணி எழுந்து முதலமைச்சருக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை பேசி அமர்ந்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று காலை ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையிலே வாக்கெடுப்பு என்று ஒன்று வரும்பொழுது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணியை ஆதரிக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தமிழக முதலமைச்சராக அவர் தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும் பொழுது ஆதரவாக வாக்களிக்க தயாராகி இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பதாக சி.வி. சண்முகம் வெளிப்படையாகவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்துக் கூறும் விதமாக இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் தேர்வாகி இருக்கக்கூடிய சூழலில் அவரை சந்தித்து சி.வி. சண்முகம் தலைமையிலான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த மனுவை வழங்கியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடைய கையெழுத்துடன் இந்த மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் பிறகு அதிமுகவில் யாரை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிப்பது, எடப்பாடி பழனிசாமியையா அல்லது எஸ்.பி. வேலுமணியையா என்பதை அப்பேரவைத் தலைவர் தான் முடிவு செய்வார். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து வரக்கூடிய நிலையில் சட்டமன்ற குழுவினுடைய தலைவராகவும் இருப்பார் என்ற அடிப்படையில் நேற்று 17க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி தங்கள் தரப்பு மனுவை வழங்கியிருந்தார்கள். அதில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மனுவை வழங்கியிருந்தார்கள். இப்பொழுது சி.வி. சண்முகம் தரப்பில் 2வது முறையாக நேற்று தற்காலிக சபாநாயகரிடம் ஒரு முறை முறையிடப்பட்டிருந்த நிலையில் இன்று பேரவைத் தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரனை சந்தித்து இந்த மனுவை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அதிமுகவில் தற்போது 2 கூறுகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், சட்டப்பேரவையிலே யாருக்கு அங்கீகாரம் கிடைக்கும், எஸ்.பி. வேலுமணிக்கா? ஏனென்றால் அவர் சொன்னால் கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் எஸ்.பி. வேலுமணிக்கு அங்கீகாரம் கிடைக்குமா அல்லது சட்டப்பேரவையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய அங்கீகாரத்தை அதிமுகவிற்காக வழங்குவார்களா என்பது பேரவைத் தலைவருடைய முடிவை பொறுத்தே தீர்மானிக்கப்படும் என்ற நிலையில் 2 அணியினரும் தனித்தனியாக பேரவைத் தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரனை சந்தித்து மனு அளிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் தரப்பு தற்போது இந்த மனுவை வழங்கியிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.